சீஷர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். காலத்தை பார்த்து நீங்கள் நிதானியுங்கள். என்னது காலம், இது என்ன காலம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் டயக்னைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். காலத்தை நீங்கள் கொஞ்சம் நிதானிக்கணும். இப்போ இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாமளும் காலத்தை நிதானித்து பார்க்க வேண்டும். ஏதோ சபைக்கு வந்தோம், ஜெபித்தோம், ஊழியத்தை பார்த்தோம், காணிக்கை போட்டோம், அங்கே கம்யூனியன் அட்டன் பண்ணினோம், அசன பண்டிகைகளை பணத்தை கொடுத்தோம், சாப்பிட்டோம், வீட்டுக்கு பார்சல் வந்தது என்பது மாத்திரத்தின் வேலையல்ல கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம காலத்தை நாம் நிதானித்து பார்ப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். என்ன செய்யணும்? காலத்தை நிதானித்து பார்க்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்ன? எல்லாம் நடக்குது. எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், ஆமா, யுத்தங்கள், அங்கங்க சண்டை, அங்கங்க பஞ்சம், எல்லாத்தையும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம வேதத்தில் நீங்கள் பார்க்கணும், எங்கெங்க ஆண்டவர் எந்தெந்த காலத்தில் என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒரு பெரிய எழுப்புதல் காலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு பெரிய எழுப்புதல் காலம். இன்னொன்று, ஆண்டவர் சீக்கிரத்துக்குள்ள வரப்போகிறார் என்கிற செய்தி வேற இருக்குது. அப்போ எல்லா காலத்திலையும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சில தேவ மனிதர்கள் மரிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், சிலர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், சிலர் பிரசங்க நேரத்தில் ஆவியானவர் பேசுகிறார். அப்போ காலத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ரொம்ப டயக்னைஸ் பண்ண வேண்டிய காலத்தில், இந்த கடைசி காலத்தில் நாம் வந்து இருக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டையும் பார்க்கணும், புதிய ஏற்பாட்டையும் பார்க்கணும், இப்போ இருக்கிற காலத்தை பார்க்கணும், இதுக்கு முன்னாடி வந்த எழுப்புதல் காலத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருக்குமானால், நல்ல வார்த்தை பாருங்க, துரோகம் செய்ததானால், செய்த போது அப்படிங்கலாம் சொல்லலை. ஒரு தேசம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டே இருக்குமானால், தட் மீன் அது என்ன டென்ஸு? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குமானால், நான் அந்த தேசத்தில் பஞ்சம் என்னும் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அந்த தேசத்தில் நான் பஞ்சத்தை அனுப்பும் போது, அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா என்கிற 3 பேர் இருப்பார்களானால், அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தப்புவிக்கப்படுவார்களே அன்றி அவருடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட மாட்டார்கள். ரெண்டாவது சொல்லுகிறார், நான் அந்த தேசத்தில் நான் பட்டயத்தை அனுப்பி உருவ போய் சங்கரித்து அந்த தேசத்தில் நான் அழியை கொண்டு வரும்போது, அந்த தேசத்தில் இந்த 3 பேர் இருப்பார்களானால் அவர்கள் தங்கள் நீதிகளினால் தப்புவிக்கப்படுவார்களே அன்றி அவருடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட மாட்டார்கள். நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோய் அனுப்பி, நான் அந்த தேசத்தில் மிருகத்தை அனுப்பி, இதை செய்யும் போது யோபு, தானியேல், நோவா என்ற 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினால் தப்புவிக்கப்படுவார்களே அன்றி அவருடைய பிள்ளைகள் தப்புவிக்கப்பட மாட்டார்கள். கடைசி வசனத்துக்கு ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், இவைகளை எல்லாவற்றையும் நான் முகாந்தரத்தோடு தான் செய்தேன் என்பதை நீங்கள் அந்நாளிலே அறிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் முகாந்தரத்தோடு தான் செய்வார். எதையும் முகாந்தரம் இல்லாமல் நம்ம அப்பா செய்கிறவரே கிடையாது. God has a purpose for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. ஆமாம், எது அனுப்பினாலும் ஒரு முகாந்தரம் இருக்கு. கார்த்திகை மேலில் இங்கே நைட்டு வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முகாந்தரம் இருக்கு. நீங்கள் பிரசங்கம் கேட்கணுங்கிறது ஒரு முகாந்தரம் இருக்கு. ஆமாம் சொல்லுங்க. எதுனாலும் முகாந்தரம் தான். மண்டையில் இருக்கிற முடி கீழே விழுந்தாலும் முகாந்தரம் இருக்கு. ஏன்னா என் தலைமயிரெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே
அப்போ விழுந்தாங்களும் முகாந்திரம் இருக்கு, விளையினாலும் என்ன இருக்கு? அப்போ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். அப்போ நீங்க இந்த 4 காரியம், பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இந்த 4 காரியத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசிட்டு தான் அதற்கு பின்பாகத்தான் அங்கே பள்ளத்தாக்குக்கு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, கழுத்தளவு, நீச்சலால் அளவுக்கு கொண்டு போகிறார். இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று சொன்னபோது ஆவியை கர்த்தர் ஊற்றி உயிர்ப்பிக்க பண்ணி ஒரு சேனையாய் தேவன் எழும்ப பண்ணுகிறார். அதற்கு பின்பாகத்தான் இங்கே 22:30 சொல்லப்பட்ட திறப்பல நிற்கவும் சோரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிற வார்த்தையும் அதற்கு அப்புறம் தான் சொல்லப்பட்ட இருக்கிறார். அப்போ பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இந்த 4 காரியம் நடந்ததற்கு பின்பாகத்தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறது, ஆண்டவர் நீச்சலாளத்துக்கு கொண்டு போகிறது, தேவன் ஒரு மனிதனை தேடுகிறது. எல்லாமே இந்த காரியத்துக்கு அப்புறமே. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த கடைசி இந்த கொரோனா நாட்கள்ல ஒரே ஒரு வசனத்தை வச்சு அதிகமாக ஜெபம் பண்ணோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13, 14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழி விட்டு திருத்தினால் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அனுப்பினேன் வெட்டுக்கிளி, பஞ்சம், கொள்ளை நோய், மிருகம், அதை பற்றி தான் கர்த்தர் பேசுகிறார். நான் அனுப்பினேன் அப்படின்ட்டு. ஆமே, கரெக்டா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து பலிபீடம் அங்கே செப்பனிடப்பட்டு அங்கே பலியை மாற்றி சந்து சந்தாக துண்டித்து அங்கே பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு தண்ணீரை 3 முறை 4 குடங்களாய் ஊற்றி இதை எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய ஊழியக்காரன் செய்தேன் என்பதை என்னை அறியும்படி ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை என்னை கேட்டருளும் என்று சொன்னபோது 450 இயேசபேல் பந்தியிலே சாப்பிடுகிற தீர்க்கதரிசிகள் 850, 400 பாகால் தீர்க்கதரிசிகள் 850 தீர்க்கதரிசிகள் முன்பாக நின்று தனி ஒருவனாய் நின்று கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கச் செய்கிற அளவிற்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது, பலிபீடத்தின் தண்ணீரை நக்கி போட்டது. ஆமென். எல்லாம் நடந்துச்சு. ஆகாப்புக்கு முன்பாக, ரதத்துக்கு முன்பாக அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு ஓடினான். ரதத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். இது கையளவு மேகம் தெரியுது. இல்லை, என் காதுல பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. ஆனா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3 வருஷத்துல தேசத்துல மழையும் இல்லை, பனியும் இல்லை. கேரித்துக்கு போ, சாயங்காலத்தப்பம், விடிய காலத்தப்பம், சாயங்காலத்தில் இறைச்சி, விடிய காலத்தில் இறைச்சி, கேரித்தின் தண்ணீரை குடித்துக்கொள், அங்கே சாரி பார்த்து வித வீட்டைக்கு போ, உன்னை நான் பஞ்சத்தில் போஷிப்பேன். அப்போது ஒரு அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? கேட்கல, பஞ்சம். ஆனால் பஞ்சத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷித்திருவார். மெதுவாக சொல்லுங்க. ஆமென். ஆமாம். சரி, யோவேல் 2ஆம் அதிகாரம், பரிசுத்த உபவாச நாளை கூட்டுங்கள், பால் உண்ணுகிற பிள்ளைகளையும் முளை மறக்கப்பட்ட பிள்ளைகளையும் தேசத்தில் கூட்டி ஜெபம் பண்ணுங்கள், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே நின்று ஆசாரியர் புலம்பி அழுங்கள், உன் களஞ்சிய நிரம்பு ஓடும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும், களஞ்சிய நிரம்பும், நீ வைக்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவேன், உன் தலையை உயர்த்துவேன், வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். அவன் பின்னாடி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து, பெந்தைகோஸ்தே நாட்களில் நடக்க போகிற பரிசுத்த ஆவியின் அக்கினியை குறித்து, வாலிபர்கள் மீது, இளைஞர்கள் மீது, மூப்பர்கள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, ஊழியக்காரன் மீது என்னென்ன காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு ஒரு பெரிய அபிஷேகத்தை குறித்த வார்த்தை, எழுப்புதலை குறித்த வார்த்தை சொல்லப்பட்டது. சரி, ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம், யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது, ரிவாய், உயிர்மீட்சி அடைந்தது. எந்த காலத்துல? ஒரு பஞ்சம் வந்தபோது. பஞ்சத்துக்கு அப்புறம் தான் ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி,
இது எல்லாமே என்னது? ஓட்டி, ஓல்டு டெஸ்டமெண்ட், பழைய. இதெல்லாம் அந்த காலம். சரி, நியூ டெஸ்டமெண்ட் என்டியில் என்ன சொல்றாரு இயேசு? மத்தேயு 24 சீஷர்கள் இடத்துல இயேசு சொல்லுகிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புவான், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், காட்டி கொடுக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள். ஆனாலும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இயேசுட்ட கேட்டாலும் இயேசுவும் இதைத்தான் சொல்றாரு, பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம். அப்ப இந்த 4 காரியம் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் பெந்தேகோஸ்தே நாட்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு காலம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் காலம் இருந்துச்சு. எந்த எழுப்புதல் காலம்? மார்ட்டின் லூத்தர் மூலியமா கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் மூலியமா ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளிப்பட்ட ப்ரொட்டஸ்டன்ட், அப்படிப்பட்ட கையில் வச்சிருக்கிற இந்த வேதாகமும் அது ஒரு எழுப்புதல் காலத்தில் மார்ட்டின் லூத்தர் மூலியமா வந்தது. இவான் ராபர்ட்ஸ் மூலியமா வேல்ஸ் தேசத்தில் கர்த்தர் கொடுத்தார். டங்கன் கேம்பல் மூலியமா லூயிஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் கொடுத்தார். ஜோனத்தான் கோஃபோர்த் மூலியமா அங்கே ஜெர்மனியில் வடசீனாவில் ஒரு எழுப்புதல் கொடுத்தார். இங்கே தூத்துக்குடி, இங்கே நாசரேத்து, இங்கே திருநெல்வேலி ஜில்லாவாக இருந்தபோது இங்கே மர்காசியஸ் என்கிற ஜெர்மன் மிஷனரியை கர்த்தர் அனுப்பி இங்கே ஒரு எழுப்புதலை கொடுத்தார். எல்லா பக்கமும் எழுப்புதலை ஏதோ ஒரு தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலை தேவன் அந்தந்த காலகட்டத்தில் தேவன் செய்தார். வில்லியம் சைமூர் மூலியமா அமெரிக்காவில் அங்கே அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் எத்தனை பென்சகோலா ரிவைவலை ஸ்டீஃபன் கில், ஜான் ஹில், பேட்ரிக்ஸ், லிண்டன் கூலி, ஒரு வர்ஷிப் லீடர், ஒரு பாஸ்டர், ஒரு எவாஞ்சலிஸ்ட், 3 பேரை வச்சு ஒரு எழுப்புதலை கொடுத்தார். இப்படி அடிக்கிட்டே போகலாம். அந்த காலத்தில் எழுப்புதல் வந்த போதெல்லாம் நான் பார்த்தேன். எழுப்புதல் ஹிஸ்ட்ரி வாசிக்கிறோம். எழுப்புதல் வந்துச்சு இவான் ராபர்ட்ஸ் மூலியமா, வில்லியம் சைமூர் மூலியமா, ஜோனத்தான் கோஃபோர்த் மூலியமா எல்லாம் எழுப்புதல் வந்துச்சு. ஆனால் அந்த காலத்தை பார்த்தா மார்ட்டின் லூத்தர் மூலியமா வந்த எழுப்புதல் நாட்களில் ஒரு பெரிய கொள்ளை நோய் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் எழுப்புதல் வந்திருக்கு. இவான் ராபர்ட்ஸ் மூலியமா 10 வருஷம் ஜபிச்சார். 11வது ஆண்டு ஜபம்லாம் எழுப்புதல் வந்தது. ஆனால் இவான் ராபர்ட்ஸ் 10 வருஷமும் அதிகாலை காலையில் இரவு 12லேருந்து அதிகாலை 4:30 மணி வரை ஜெபம் பண்ணார். 10 வருஷம் ஜபிச்சாலும் அது இடைப்பட்ட காலம் பஞ்சம் இருந்தது. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சமோ, பட்டயமோ, கொள்ளை நோயோ, மிருகம், இந்த 4 காரியத்தில் ஏதாவது ஒன்று அந்த தேசத்தில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் விடுதலை கொடுத்து ஜனத்தை உயிரடைய பண்ணி உணர்வடைய பண்ணி எழுப்புதலை கொடுத்தார். இப்போ இது கடைசி காலம். முழு உலகத்துக்கும் எழுப்புதல். அதுவும் நம்ம ஊரை வச்சு தான் எழுப்புதல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1 வருமா 4 வருமா? இப்போ பேச மாட்டியல? எத்தனை வரும்? வருமா வராதா? எல்லாமே கிளம்பி வரும். கொள்ளை நோயும் வரும். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ரொம்ப டீசல் போட போக மாட்டேன். என் மாப்பிள்ளை போவான், இல்லை என் கம்பெனி டிரைவர் போவான் டீசல் போட காருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நான் கார் எடுத்துகிட்டு டீசலை போட போவோம். வேறு வழி இல்லை, ஏர்லி மார்னிங் ஊருக்கு போகணுன்ட்டு நைட்டோட நைட்டாக போய் டீசலை போட்டு பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு டீசல் விலையே வந்து தெரியுது. 101 ரூபா 35 பைசாவாம். ஆத்தாடி, இப்படியா ஊர் சுற்றுறோம் அப்படின்னு எனக்கு அன்னைத்தான் தெரிஞ்சது. இவ்வளவு மோசமான விலையிலையா போகுது டீசல் விலை. எங்கே எல்லா பக்கமும் பஞ்சத்தின் காலம் ஆரம்பித்து இன்னும் கொஞ்ச நாள் தான். இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற பஞ்சம் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வடகொரியா ஒரு பெரிய இரும்பு திரை நாடு. வடகொரியாவில் அந்த ஆள் அதிபரை பார்த்தீங்கன்னா சும்மா மக்கா மாதிரி இருப்பார், கிம். ஆமாம், அப்படியே சக்குன்னு வருவார். ஆமாம், ஆனால் வயசு சின்ன வயசு தான். அந்த ஆள் பாருங்க, உள்ள அந்த தேசத்தில் என்ன நடக்கும்னு எவனுக்குமே தெரியாது. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வடகொரியாவில் ஆண்கள் யூரின் பாஸ் பண்ணி வெளியே விடக்கூடாது.
பாட்டிலில் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். உங்களுக்கு தெரியுமா? வெக்கமாக இருக்குல்ல, பஞ்சங்க. எதுக்கு? அவன் அதை வச்சு தான் கல்டிவேட் பண்ணுறான், தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுறான், அதை வச்சு தான் தண்ணியை உற்பத்தி படுத்தி அதை பியூரிஃபை பண்ணி ஜனங்களுக்கே குடிக்க கொடுக்குறான். வடகொரியாவில் வெளியே தெரியலை, அதனால ஐயோங்கிறோம். எப்போ வரப்போதுன்னு தெரியல நம்ம ஊருக்கு. ஆனால் நம்ம இப்படி பாடுபட போறதில்ல. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு விடிய கால தப்பமும் சாயங்கால தப்பமும், விடிய காலத்திறச்சியும் சாயங்காலத்தை இறைச்சியும் கர்த்தர் போஷிப்பா. ஒரு சாரி பார்த்து விதவையை ஆயத்தப்படுத்துவா. பஞ்ச காலம் வரைக்கும் பாத்திரத்தில் எண்ணெயும் மாவும் குறையாது. ஒரு சட்டி எண்ணெய் இருந்தாலும் போதும். சுத்தி இருக்கிற அவ்வளவு பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்புறது அவராலே ஆகும். அவராலே ஆகாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே. அல்லேலூயா. என்னோடு வேதத்தை திருப்பிக்கோங்க. இருதயத்தில் போட்ட, இருதயத்தில் கொஞ்ச நாளாக உந்தி தள்ளி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நேராக கடைசியில் நான் முடிச்சிருவேன், சரியா? அதுதான் இது தீமில். அதனால் அந்த தீமை விட்டு போக மாட்டேன். ஒருவனை கர்த்தர் தேடுகிறார் இல்லை? சகரியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலேயே ஆகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். செருபாபேல் தான் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டான். அவன் தான் இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பான். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் காண்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் செருபாபேலின் கை இருக்கிற தூக்கு நூலை சும்மா ஆசையா பார்க்குதான். ஆமென் சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலேயே ஆகும். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ரொம்ப நல்லவர் சொல்லுங்க. ஆனா நம்ம ரொம்ப மோசம். ஏசப்பா ரொம்ப சொல்ல மாட்டேங்கல. நான் ரொம்ப மோசம், அது சொல்ல மாட்டோம். சொல்லுவீங்களாத்தா? சொல்லுத்தா. சொன்னாதான் தேசம் திரும்பும். தன்னை யோக்கியன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறவன் தான் ஊரில் அழகு பேர் இருக்கான். ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப மோசம். ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர்ற வரைக்கும் இஸ்ரவேலா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், ஜனங்கள் யாரா இருந்தாலும், ஏன் இப்ப வரைக்கும் நான் சொல்லுகிறேன், இப்ப வரைக்கும் சொல்றேன், நல்ல ஜாலியா ஹாப்பியா இருப்போம். ஏசப்பாவை மறந்துருவோம். அப்புறம் அங்கே குத்துது, இங்கே கூத்துது, அங்கே குடையுது, இங்கே குடையுதுன்னு ஒன்று. ஏசப்பா 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 எனக்கு கிருபை தாங்க சுவாமி, உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், அப்படியாக நம்பி வந்தோம், அப்படி சுவாமியே அப்படின்ட்டு போயிடுவோம் ஏசப்பாட்ட. அல்லேலூயா. அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அப்படி தான் போட்டோம். ஆண்டவர் உலாவிக்கிட்டே இருந்தாரா? உலாவிக்கிட்டே இருப்பார். உலாவிக்கிட்டே தானே இருப்பார். அது 3:8-9 வாசித்தீங்கன்னா, அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவி கொண்டு இருந்தார். உலாவிக்கிட்டே இருக்கிறார். இப்படி உலாவிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் திடீர்னுக்கு அவர் மோசேட்ட பேசி, அப்பா மேலே வா, மலைக்கு வா, உனக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டை போட்டு காட்டுறேன், அந்த ப்ளூ பிரிண்ட் படி செய்ய, மாதிரி செய்ய, கவனமாக இருன்னு சொன்ன உடனே அவர் போய் டக்குன்னு ப்ளூ பிரிண்ட்டை வாங்கிட்டு வந்து அதை கர்த்தர் நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷன்ட்ட கையில் கொடுத்து ப்ளூ பிரிண்ட்டை போட்டு, ஆமாம் சித்தி மரத்தினால்
சொன்னார், ஒரு 48 மரத்தை செய்யுங்கப்பா, அதை தூணை நிறுத்துங்கப்பா, அங்கே பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே வெண்கல தொட்டியை வைங்க, பலிபீடத்தை வைங்க, பலிபீடத்துக்கு பக்கத்தில் என்னென்னலாம் செய்யணும், கேருபீன்கள் எப்படி இருக்கணும், அங்கே மேஜை எப்படி இருக்கணும், குத்து விளக்கு இருக்கணும், தூபம் காட்டுற கலசம் எப்படி இருக்கணும், பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கணும், அவன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், அவன் உள்ளே போயிட்டு வர்றது எப்படி இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போகணும், அவன் பலிபீடத்தின் கொம்புகளில் போய் அந்த மாம்சத்தின் ரத்தத்தை போய் தடவணும், வருஷத்துக்கு ஒரு முறை போய், இதெல்லாம் பல ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை கர்த்தர் போடுறார். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே உலாவிக்கிட்டு இருந்த ஆண்டவர் டபார்னு கேருபீன் மத்தியில் உலாவ ஆரம்பிச்சிட்டார். எங்க கேருபீன் மத்தியில் உலாவ ஆரம்பிச்சிட்டார். அங்கே வந்தால் தான் கர்த்தர் பேசுகிறாரு, அங்கே தான் இடைப்படுறாரு. அப்போ இடையில அப்பப்போ சொல்லுகிறாரு, லேவியராம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் அப்படின்னும் கர்த்தர் இடையில பேசுகிறார். இப்படி பேசிக்கிட்டே இருந்தவ திடீர்னு மேகம் ஏறுது, மேகம் இறங்குது, மேகம் அமர்ந்தா டக்குன்னு கூடாரத்தை போடுறான், மேகம் எழும்பிச்சுன்னா கூடாரத்தை பைத்துட்டு பிடுங்கிட்டு ஓடுறான். ஆமாம், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். மேகம் அமர்கிறது, கூடாரத்தை போட்டுட்டு ஆசரிப்பு கூடாரத்தை வச்சுட்டு சுற்றி 12 கோத்திரங்களும் கூடாரத்தை போட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், தொழுது கொள்ளுகிறார்கள். திடீரென்று மேகம் எழும்புகிறது, கூடாரத்தை பைக்கிறார்கள், ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். லேவியர்கள் தூக்கி உடன்படிக்கைப்பட்டு தூக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது அப்படி ப்ராசஸிங்கில் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா தாவீதுக்குள்ள ஒரு இருதயத்தில் ஏக்கம் வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. ஐயோ, இப்படி ஓபேத்ஏதோம் வீட்டில் இருக்க, இப்படி இந்த பயலுக பலிசியர் பிடிச்சிட்டு போயிடுறாங்களே, அங்கேயும் இங்கேயும் போத, இப்படி தொலைஞ்சிட்டே இருது, நான் தூரமாக போயிடுறேன், ஒரு பக்கம் திடீர்னு அடி விழுந்துருது, இந்த பஞ்சாயத்து சோழியை முடிப்போமேன்ட்டு இருதயத்தில் ஒரு பாரம் வந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து, தாவீதுக்கு கர்த்தர் யுத்தம் இல்லாதபடி இளைப்பார பண்ணின போது தாவீது தன் வீட்டில் கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட மச்சு பாவப்பட்ட வீட்டில் அவன் வாசமாக இருக்கையில், உடன்படிக்கைப்பட்டு இப்படி திரைகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறது என்கிற ஒரு பாரம் வந்த உடனே ஆண்டவர் டக்குன்னு நாத்தான்வேல் மூலியமாய் கர்த்தர் தாவீதோடு பேசுகிறார். நாத்தான்வேல் பேசுகிறார் தாவீதோடு, தாவீதே, ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த உன்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவா வச்சிருக்கிறேனப்பா. இதுவரைக்கும் எந்த கோத்திரத்திலாவது, எந்த ராஜாக்கள் இடத்திலாவது, எந்த ஜாதி ஜனத்திலிடத்திலாவது, எந்த நியாயாதிபதி இடத்திலாவது எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவாயா என்று நான் இதுவரை கேட்டதே கிடையாது. இதுவரை ஒருத்தன்டையும் பேசினதும் கிடையாது. நீ எனக்காக ஆலயத்தை கட்டுவாயா என்று சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு ஒரே ஹாப்பி, டபார்னு எழும்பி நான் கட்டுறேன் அப்படின்ட்டாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், உன் கை ரத்தத்தினால் படிந்திருக்கிறபடினால், தோய்ந்திருக்கிறபடினால், நீ யுத்த புருஷனா இருக்கிறபடினால் நீ கட்ட மாட்ட, உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டுவான். சவுலை விட்டு நீக்கின கிருபை உன் மகனாகிய சாலமோனை விட்டு நீக்காதபடி நித்திய கிருபையின் உடன்படிக்கையை பண்ணுவேன். நியாய பிரமாணத்தையும் கட்டளையும் மீறி நடக்கும்போது அவனை மிளாற்றினாலே தண்டிப்பேன். அவனை கட்டுவான். ஆனா நான் உனக்கு ஒரு வீட்டை கேட்கல. எத்தனை பேருக்கு வீடு வேணும்? நம்ம எதிர்பார்க்கிறது வீடு என்ன? நம்ம இப்ப கட்டியிருக்கிறது. ஆனா தாவீதுக்கு சொன்ன வீடு என்ன தெரியுமா? தாவீது சொல்லுகிறான், வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையுமா எனக்கு சொல்லியிருக்கிறீர். என்ன சொல்லியிருக்கிறீர்? நான் போவேன், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு திரும்பி வந்து உன்னை அழைத்து கொண்டு போவேன். இயேசு அங்க பிதாவானவர் தாவீதுக்கு சொன்னது, இந்த உலகத்தில் உள்ள வீட்டு பங்க அல்ல, பரலோகத்தின் பங்கை நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுவேன். ஏன்னா நீ ஆலயத்தை கட்ட முன்னாடி வந்ததுனால. ஆமென், ஆமென். அதனாலதான் இந்த வீடு உனக்கு முன்பாக என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். இது எப்பயும் உனக்கு blessed house. எது? எனக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் போகிறேன் இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடே, நிந்தை சாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம், மீட்பருடன் போனால் மெத்த மெதுவார், கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நான் போகிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய வீட்டை கொடுத்து சொல்றார், அவன் ஆலயத்தை கட்ட வந்ததுனால. அப்போ இந்த தாவீதின் ஆலயம் நல்லா மகிமையா இருந்தது.
இந்த ஆலயத்தை சாலமோன் கட்டி அங்கே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பிரதிஷ்டை பண்ணி அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஆசாரிகள் நிற்கக்கூட, ஊழியம் செய்யக்கூட நிற்க முடியாமல் விழுந்தாங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் முழங்கால் படியிட்டு ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வதித்து முழங்கால் படியிட்டு அவன் முழங்காலை விட்டு எழுந்திருந்தான்னு வேதத்தில் போட்டிருக்கு. இப்போ 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 இந்த ஆலயம் என்ன ஆயிட்டு, சாலமோன் 700 + 300 பெஞ்சாதிகளை கட்டி மறுமனையாட்டிகளை கட்டி பார்வோன் குமாரத்தின் நிமித்தம் அவளுக்கு ஒரு மாளிகையை கட்டி அந்த இடத்துல தூபத்தை காட்டி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சத்துரு கையில் தேசத்தை ஒப்பு கொடுத்தார். அப்பலிருந்து இப்ப வரைக்கும் அது நடக்குது. அங்க யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், 10 முறை பரிசுத்தை பார்த்து தேவ ஜனங்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் குந்தி குந்தி நடப்பார்கள் என்று சொன்னார்களே, அது எப்பெல்லாம் நடந்தது? செங்கடலின் ஓரத்திலிருந்து முறுமுறுப்பான், யோர்தானில் வந்தாலும் முறுமுறுப்பான், எரிகோவுக்கு வந்தாலும் முறுமுறுப்பான், வனாந்தரத்தில் வந்தாலும் முறுமுறுப்பான், காடைக்காக முறுமுறுப்பான், மச்சங்களுக்காக முறுமுறுப்பான், மன்னாவுக்கு முறுமுறுப்பான், தண்ணிக்கு முறுமுறுப்பான். கிடைச்ச உடனே பல்ல காட்டுவான், கிடைச்சா பல் காட்டுவான், கிடைக்காட்டா முறுமுறுப்பான். அது அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சமூகத்தில் மகிமையா இருக்கு. ஆனால் ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. தேவனுக்கு பிரியமில்லாத செய்த உடனே பாபிலோன் கையில் கர்த்தர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார், அங்கே பெலிஸ்தியன் கையில் ஒப்பு கொடுக்கிறார், அசீரியர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு 110 வருஷம், ஒரு 40 வருஷம், ஒரு 70 வருஷம், ஒரு 90 வருஷம், ஏதோ ஒன்று 240 வாட் எவர், கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் அப்பப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறார். அது அப்பலிருந்து இப்போ வரைக்கும் நடக்கிறது. இப்பொழுதும் கொஞ்சம் 10 வருஷமா நம்மளையும் கையில கர்த்தர் நம்மளையும் 10 வருஷம் ஒப்பு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்திருக்காரா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததை ஜனங்கள் செய்கிறார்களோ அப்பெல்லாம் சத்துரு கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்துறாரா இல்லையா? அப்போ ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு, திருப்பி எருசலேமின் ஆலயம் கட்டப்படவில்லை. அதற்கு பின்பாகத்தான் இங்கே சகரியாவின் நாட்களில், ஆகாயின் நாட்களில், எஸ்ராவின் நாட்களில் செருபாபேல் என்கிறவனை குறித்து கர்த்தருடைய ஆண்டவர் வார்த்தை குறித்து பேசுகிறார். அப்போ தேவன் ஒரு ஆண்டவர் ஒரு மனிதனை, ஒரு ஆவியை ஏவ பண்ணுகிறார். யாரு? கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவ பண்ணினார். அங்கே ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனம், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனம், எஸ்ராவின் புஸ்தகம் 1 9 11 வசனம், இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் என் மேய்ப்பன், எனக்கு அஸ்திவாரப்படு என்று, எனக்கு கட்டப்படு என்று சொல்லும்போது எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் செய்வான் என்று கர்த்தர் அவனை கொண்டு பேசி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால முறித்து அந்தரங்கத்தில் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷங்களையும் அவன் எனக்கு கொடுப்பான். அப்படின்னா என்ன? பாபிலோன் எதெல்லாம் சிறைப்படுத்தி ஆலயத்திலிருந்து கொண்டு போனானோ அதை எல்லாவற்றையும் கோரேஸ் பிடுங்கி ஆலயத்தை கட்டுறதுக்காக கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவ பண்ணினார் என்று எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் 1 11 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தாலும் அதில் விளங்கும். அப்போ சாலமோன் ஆலயம் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டதற்கு பின்பாக நெக்ஸ்ட் கட்டப்பட்டது செருபாபேலின் ஆலயமே. ஆமென். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கோரேஸ் ஒரு ஆவி ஏவி அங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுக்கப்படுகிறது, ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆலயத்தை கட்டுறதுக்கு போகலாம்பான்னு சொன்னபோது 95 லட்சம் யூதர்கள் புறப்பட்ட சிதறப்பட்ட யூதர்களில் வெறும் 42,300 யூதர்கள் மாத்திரம் முன்பாக வந்து நாங்க போய் எருசலேம்ல போய் கட்டுறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார்கள். 95 லட்சம் யூதர்கள் சிதறப்பட்டுட்டாங்க. அதுல வெறும் வந்தது 42,300 யூதர்கள் மட்டும் வந்தார்கள். அந்த 42,300 யூதர்கள்ல முன்னாடி வந்து நின்னவன் தான் இந்த செருபாபேல். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா ஒருத்தன் வந்தான், திறப்புல நிற்க ஒரு மனிதனை தேடினேன். ஒரே ஒரு மனிதன் செருபாபேல் மாத்திரம் முன்னாடி வந்தான். இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ 10 கன்னிகைகளை கர்த்தர் அழைத்தார்.
10 கன்னிகைகள் தீவட்டியோடு எண்ணெயை கொண்டு போனவர்கள். அவர்கள் தீவட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள். 10 பேரும் தான் நித்திரை மயக்கத்தோடு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இதோ மணவாளன் வருகிறான் என்று சத்தம் கேட்டபோது 10 பேரும் தீவட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவர்களை தீவட்டியோடு எண்ணெய் பிடித்துக் கொண்டு போனார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் தீவட்டி இல்லாமல் கொண்டு போனார்கள். கதவு பூட்டப்பட்டது. நீங்கள் உங்களை அறியேன் என்ற ஒரு சத்தம் கேட்டது. அதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போய் என்ன இருக்கிறவிடத்துல கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னபோது, விற்கிறவிடத்துல கொள்ளுகிறவிடத்துல பொங்கல் என்று சொன்னார்கள். இரண்டாவது, எங்களுடைய தீவட்டி அணைந்து போகிறதே என்று சொன்னார்கள். மூன்றாவது, கதவு அடைக்கப்பட்ட போது உங்களை அறியேன் என்று உள்ளே ஒரு சத்தம். 3 காரியத்தை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. ஒன்று, யார்கிட்ட போய் கேட்டாங்க? கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்க. யார்கிட்ட ஆக்சுவலி கேட்டிருக்கணும்? ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமா இருக்கிற பிதாவினிடத்தில் கேட்கணும். நீ கேட்க வேண்டியது அப்பாட்ட கேட்காம பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கொஞ்சம் கூடு, கொஞ்சம் அபிஷேகத்தை தான், கொஞ்சம் பிரசங்கத்தை தான், கொஞ்சம் சபையில் இடம் கொடுன்னு, கொஞ்சம் பாட்டு பாட இடம் கூட, கொஞ்சம் பிரசங்கத்துக்கு இடங்க தான், கொஞ்சம் வா கொஞ்சம் வான்னு பக்கத்தில் உண்ட கேட்கக்கூடாது. ஊழிய அழைப்பா, அபிஷேகமா, ஆராதனையா, பிரசங்கமா, வல்லமையா, கர்த்தரிடத்துல கேட்கணும். மனுஷன்ட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல, பரலோக தேவனிடத்துல. அல்லேலூயா. யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு குறைவு இருந்தா யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு தேவைன்னா யார்கிட்ட கேட்கணும்? இரண்டாவது என்ன சொல்லுகிறது? என்ன செஞ்சாங்கோ? எங்கள் தீ அணைந்து போகிறதே. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். வேதவசனத்தின் வெளிச்சமே இல்லை இந்த இவனுக்கு. இன்னைக்கு வேதவசன வெளிச்சம் உங்களுக்கு இருக்குமானா, வசனத்தின்படி நம்ம ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போமானால், ஏன் நெறிந்த நாணலை ஒருத்தனை முறிக்க முடியாது, மங்கி எரிகிற திரியை எவன் அணைக்க முடியாது. கர்த்தர் தான் புடுங்கினா புடுங்குவார், அணைச்சா அவர் தான் அணைப்பார். எந்த மனுஷனும் அணைக்க முடியாது. எந்த மனிதன் அணைக்கிறதுக்கு உறுதி இல்லை. எந்த சத்துருவையும் அணைக்க விட மாட்டார். அணைக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. யார் அணைப்பா? அணைந்து போகிறதே. உன்னை வேண்டா தொடுவான். அழைத்தவர் அவர்னா உன்னை ஒரு பய தொட மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது வேதம் என்ன சொல்லுகிறது? கதவை தட்டின போது நான் உங்களை, அப்படின்னா என்ன தெரியுமா? நான் அந்த 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 அறியேன் என்கிற வார்த்தையை 2-3 டிரான்ஸ்லேஷன், த ரியல் டிரான்ஸ்லேஷன்ல நான் போட்டு பார்த்த போது 2 நாள் உட்கார்ந்து அழுது இருக்கிறேன். 2 நாள் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து இருக்கிறேன். 2 நாள் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் புலம்பி அழுது இருக்கிறேன். ரியல் டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? நான் உங்களை அறியேன் என்பதற்கு, உங்களை பத்தி உங்க சத்தம் எனக்கு பழக்கம் இல்லையே, நீ யாரு? உன் சத்தம் பழக்கம் இல்லையே, நீ இங்க பாருங்க. பப்ளிக் இப்படி இப்படி பெரிய பிரசங்கம் பண்றது வெரி ஈஸி. பேய் கூட நல்லா தான் பேசுது. வெளியே நின்று இப்படி ஆராதிக்கிறது வெரி ஈஸி. பேய் கூட தான் நல்லா ஆராதிக்கும். பேய்க்கு நல்லா வசனம் தெரியும், பேய்க்கு நல்லா ஆராதனை தெரியும். டு யூ நோ தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஆராதனையும் ஆராதனை இல்லை, எல்லா பிரசங்கமும் பிரசங்கம் கிடையாது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் திங். வசனம் எல்லாம்னு பேசுவான். ஆனால் அந்த ரங்கத்தில் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை ஒருத்தன் கேட்பானா? தேவ சமூகத்தில் ஒருத்தன் தனியாக நின்று ஒரே ஒருத்தன் நிற்பானா? அவனோட கர்த்தர் பேசுவார். பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அவர் சத்தத்தை கேட்டு பழக்கம் இருக்கா? உங்க சத்தம் அவருக்கு பழக்கம் இருக்கா? உங்களை நீங்க தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? மீட்டிங்ல ஜெபிக்கிறது very easy. It is very easy to join together and pray together. It is very easy. But personally, சத்தம் கேக்குதா? அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அநேக very few peoples. அல்லேலூயா சொல்லுங்க. அங்கதான் பிரச்சனை. 95 லட்சம் யூதர்கள் இருந்தபோது 42,300 பேர் மட்டும் முன்னாடி. அதில் முன்னாடி வந்தவன் செருபாவே முன்னாடி வந்துட்டான். சொல்லுங்க, முன்னாடி. அப்போ ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடுறார். முன்னாடி வர்ற ஒருத்தனை தான் கர்த்தர் தேடுறார். முன்னணியில் வருகிற ஒருத்தனை தேடுறார். அதைத்தான் நான் பிரசங்கமாக இன்னைக்கு பேச போகிறேன்.
உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை உங்கள் கண்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. Deuteronomy chapter 33 verse 21. காத் அவன் தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டான். எனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் தனக்கு ஜனத்தின் முன்னணியில வந்து போதும். யாருப்பா? யார் அது? காத்து. சொல்லுங்கோ, காத்து. காத்து தனக்கான முதலிடத்தை பார்த்து கொண்டான். நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருந்தது. அவன் தன் ஜனத்தின் முன்னணியில வந்தான். காத்து. காத்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காத்து சேனைன்னு அர்த்தம். சொல்லுங்க. திறப்பல நிற்க ஒரு மனிதன், one and only person, ஒரே ஒரு மனுஷனை தர்றார். முன்னாடி வர்ற ஒரு ஆள் போதும். முன்னணியில வருகிற ஒரு ஆள் போதும். காத் சேனை. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சூலமித்தியிலே நீ என்னத்தை காண்கிறீர்? சூலமித்தியில என்னப்பா பார்க்கிறீங்க? 2 கூட்ட சேனையை நான் பார்க்கிறேன். 2 ஆர்மியை பார்க்கிறேன். என்னப்பா ஒரு சேனை? ஒன்று விசுவாசிகள், சீஷர்கள் என்கிற சேனை, இன்னொரு சேனை ஊழியக்காரன் என்கிற சேனை. 2 சேனையைத்தான் நான் சபையில பார்க்கிறேன். 2 ஆர்மியை பார்க்கிறேன் அப்படிங்கிறான். சூலமித்தியில் என்னத்தை காண்கிறீ? 2 கூட்ட சேனையை நான் பார்க்கிறேன். 2 சேனை. இந்த கடைசி காலத்தில் முன்னணியில் வர்றதுக்கு தேவன் விசுவாசிகளை அல்ல, சேனையைத்தான் கத்த தேடுறா. எல்லாம் கை தட்டுங்கோ, மெதுவா தட்டுங்கோ. யாரை தேடுறார்? சொல்லுங்க. சேனை. சேனை தான் தேவை. முன்னாடி வர்றதுக்கு யார் வேணும்? எப்பா தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அங்கே போன போது அமலேக்கிய தெற்கத்தி சீமையில் வந்து அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போனான். அவன் பலன் போக மட்டும் அழுது தீர்த்தான். ஆண்டவரை என்ன செய்வதென்று கேட்டபோது இரைச்சல் சத்தம் கேட்டது. இப்போ புறப்பட்டு போன்னு சொன்னார். 600 பேரை கூட்டிட்டு போனான். 200 பேர் விடாய்த்து போனான். 400 பேரோட கொண்டு போய் யுத்தம் பண்ணான். யுத்தம் பண்ணிட்டு எல்லாவற்றையும் சிறையிருப்பிலிருந்து திருப்பி கொண்டு வந்தான். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரமே சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொன்னதுபடியே தாவீது சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடி எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தான். 400 பேர் தான் திரும்பி வர்றான். 200 பேர் ரஸ்துக்கலண்டையில் நிற்கிறான். 400 பேரை பார்த்து சொல்றாரு. 400 பேர் தாவீதை பார்த்து சொல்றாங்க, யுத்தத்துக்கு வராத ஒரு வயலுக்கும் பங்கு 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 நோ ஷேர். பங்கே கிடையாது, பங்கே கிடையாது. தாவீது சொல்றான், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுடா தங்கம். 5:30 மணியில் ஆரம்பிச்சவனுக்கும் கடைசி 5:30 மணி வரை உட்கார்றவனுக்கும் பங்கு உண்டு. 5:30 மணிக்கு 3 பேர் இருந்தாலும் பங்கு உண்டு. மதியானம் 7 பேர் இருந்தாலும் பங்கு உண்டு. இன்னைக்கு 5:30 மணிக்கு முடிக்கும் போது இட்லியோட முடிக்கிற குரூப்புக்கும் பங்கு உண்டு. அவன் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. எல்லா ரஸ்துக்கள் அண்டையிலும் நிற்கிறவனுக்கு சரிசமமாய் பங்கு கொடுக்கப்படும். ஏன் அவனால பங்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த 400 பேர் போராடினா தெரியுமா? 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் தாவீதின் சேனையில ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், பலவீனப்பட்டவர்கள் தாவீதின் சேனையில இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் சேனையாய் மாற முடியல. தாவீதும் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகத்தை பெற்றுவிட்டும் வனாந்தரத்தில் அலைஞ்சானே தவிர சிங்காசனத்தில் உட்கார முடியவில்லை. ஆனால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் சமஸ்த இஸ்ரவேலிலும் ராஜாவாய் தாவீது சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 4 22 வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீதுக்கு உதவி செய்கிற நபர்கள் நாளுக்கு நாள் தாவீதோடு வந்து சேர்ந்தபோது அவனுடைய சேனை தேவ சேனையை போல மகா பெரிய சேனையாய் மாறியது. யார் வந்தா? சேனை. இப்ப கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிறவன், பலவீனப்பட்டவன் அல்ல. தாவீதின் சேனையில வலது கை இடது கை ஆட்டமுடையவர்கள், பரிசை ஈட்டி பிடித்தவர்கள், வில்லம்பு எய்கிறவர்கள், பட்டயத்தை ஏந்தி நிற்கிறவர்கள், அணி அணியாய் தங்களை காத்துக் கொண்டவர்கள், அணி அணியாய் புறப்பட்டவர்கள், வெளிமானின் வேகத்தை போல ஓடுகிறவர்கள், சிங்கமுகம் போன்றவர்கள், காலாகாலத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், காலாகாலத்துக்கு அந்த ஆலோசனையை கேட்கிறவர்கள்.
இவ்வளவு பேர் 3,24,400 பேர் வந்து சேர்ந்ததுனால தான் தாவீதால கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார முடிஞ்சது. இந்த கடைசி கால எழுப்புதல்ல இயேசு ராஜாவை உட்கார வைத்து அழகு பார்க்கணும்னா நீங்களும் நானும் சபையில் ஊழிய விசுவாசிகளாய் அல்ல, முறுமுறுக்கிற ஒடுக்கப்பட்ட பலவீனப்பட்டவர்களாய் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களாய் அல்ல, சேனை காத்தை போல சேனையாய் மாறுகிறவர்கள் தான் முதலிடத்தில் வருவார்கள். சேனை ஒரு சேனை அவன் முதலிடத்துல இருந்தான். அவன் பங்கு, நீங்க முதலிடத்துக்கு வந்தாதான் பங்கு பத்திரமா இருக்கும். சொல்லுங்க, பங்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாது? சங்கீதம் 16:6 நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம். ஓ, லூக்கா 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 33, 34 வசனத்துல மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. யூதாஸ் காரியோத் தனக்குரிய பங்கை இழந்து போன மத்தியாசுக்கு அந்த பங்கு போயிருச்சு. சவுல் பங்கை இழந்து போனான், தாவீதுக்கு அந்த பங்கு போயிருச்சு. ரூபன் பங்கை இழந்து போன அந்த பங்கு யோசேப்பின் பிள்ளைகளுக்கு போயிருச்சு. உங்களுக்கு எனக்குள்ள பங்கை நம்ம ஒரு நாள் இழந்து போயிடவே கூடாது. பங்கு வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா சொல்லுங்க. பங்கு எதுல இருக்கு? முதலிடத்துல வரணும். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும். பாடுறது ரொம்ப ஈஸி, முதலிடத்துல வர்றதுதான் ரொம்ப கஷ்டம். நம்மளை விட்டா அடிக்கிற உலகத்துல பேச நம்மளை மாதிரி வண்டையா புழுவுறதெல்லாம் பாட்டில் தான். கிறிஸ்தவன் வண்டையா புழுவுறதெல்லாம் எதில் நினைக்கிங்க? பாட்டில் தான். காலையில் 7:30 மணிக்கு எழும்பி நின்று அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் ஒன்னை. 7:30 மணிக்கு அதிகாலை பாட்டா தேவை உனக்கு? அட்லீஸ்ட் ஒரு 5:30க்காவது அதிகாலை பாட்டு பாடலாம். என்னத்தான்? ஆராதனை ஸ்தோத்திரம். சொல்லுங்க, முதலிடத்துல என் பங்கு பத்திரமா இருக்கணும். தரப்புல நிற்கிற ஒரு மனிதனை கத்த தேடுறார். முன்னணியில் வருகிற ஒரு மனிதனை தான் கத்தர் இந்த இரவு தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நான் முன்னாடி வர்றவனா இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் நான் முன்னாடி வர்றவன், மைக்கு நான் முன்னாடி வர்றவன், பிரசங்கம் நான் முன்னாடி வர்றவன், அதெல்லாம் டுபாக்கூர். அல்லேலூயா. என்ன கனம் பண்ணணும்னா முன்னாடி வர்ற குரூப்பு, அதெல்லாம் டுபாக்கூர் கூட்டம். என்ன வந்தாலும் என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர். ஜபத்துக்கு முதலிடத்துல வரணும், உபவாசிக்கிறதுக்கு முதலிடத்துல வரணும், சுவிசேஷத்துக்கு முதலிடத்துல வரணும், கொடுக்கிறதுல முதலிடத்துல வரணும், போராட்டம் பாடுகள் என்றால் முதலிடத்துல வரணும். ஆசீர்வாதம்னா மாத்திர ஓடி வர்ற கூட்டமா இருக்கக்கூடாது. தேவன் முன்னணியில் நிற்கிற ஒரு கூட்டத்தை இந்த 24 மணி நேர ஜபத்துல தேவன் தேடி வந்திருக்கிறார், ஒரு மனிதனை. அல்லேலூயா. என் பங்கு பத்திரமா இருக்கணுமா? நான் முதல்ல வரணும். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் சிறையிருப்புக்கு முன்னணியில ஓடி வந்தானா. எங்க சிறையிருப்பு?
சிறையிருப்புக்கு முன்னாடி ஓடி வர்றது, சீரியலுக்கு முன்னாடி ஓடி வர்றது, ஃபேஸ்புக்கு முன்னாடி ஓடி வர்றது, யூடியூப்புக்கு மாத்திரம் முன்னாடி ஓடி வர்றது, ஃபேம் நேம் இதுக்கு மாத்திரம், சிறையிருப்புக்கு மாத்திரம் முன்னணியில் இருந்து ஓடி வருகிறது. நோ, சிறையிருப்புக்கு ஓடி வந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றார், பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன். ஓடிரு. இந்த எழுப்புதல் காலத்தில் பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன். ஓடிரு. 32,000 பேர் கிளம்பி வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் 300 தான் இருக்குது. பராக்கிரமசாலியை உனக்கு இருக்கிற இந்த வளத்தோட போ, ஒன்று அனுப்புறது 4 தங்கம், கிளம்பு அப்படின்ட்டாரு. உபாகம் 25ஆம் அதிகாரம் 15-18 வசனத்தை வாசித்து பாருங்க. நீ யுத்தத்தில் பின்னணையில் இருப்பாயானால் சத்துரு உன்னை வஞ்சகமாய் தாக்குவான். அமலேக்கியருடைய ஆவியை என்ன தெரியுமா? யுத்தத்தில் எவன் பலவீனப்பட்டு பின்னணையில் நிற்கிறானோ அவனை அடித்து தாக்குகிற சுபாவம் தான் அமலேக்கியனுடைய ஆவி. பின்னணையில் நிற்க கூடாது. எங்க வரணும்? முன்னாடி வரணும், முதல் இடத்துல வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வேதத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. லூக் சாப்டர் 19 verse 28 வேதம் சொல்லுகிறது, இயேசு அதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஓ மனுஷகுமாரன் பாடுபடவும் அடிக்கப்படவும் அங்கே கொல்லப்படுகிறதற்காக சிலுவை சுமந்து பார சுமந்து அவர் சிலுவையில் மரணத்தை சந்தித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவும் பிரதான ஆசாரிகள் கையிலும் பாவில் கையில் ஒப்புக்கெடுக்கப்படுகிற நேரமும் காலமும் வந்திருக்கிறது என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதற்கு பின்பாக 28ஆம் வசனம் பாருங்க. இதெல்லாம் சொல்லி முடித்த பின்பு எருசலேமுக்கு அவர் முந்தி நடந்து போனா. வாட் a word, what a word. ஏசப்பாக்கு தெரியும், டே எனக்கு பாடு இருக்கு, சிலுவை இருக்கு, போராட்டம் இருக்கு, அடி இருக்கு, 40க்கு 1 குறைய 39 அடி இருக்கு. மிலாச்சினால் அடிப்பான், வாரினால் அடிப்பான், காரி துப்புவான், அங்கே முள்முடி இருக்கிறது, விழாவில் குத்துவான், அடிப்பான், எல்லாம் செய்வான், எல்லாம் இருக்கு. ஆனாலும் நான் எருசலேமுக்கு முந்தி நடந்து வருவேன். இனி தேசம் அப்படிதான் வரணும். இனி திருச்சபை தேவ பிள்ளைகள் அப்படிதான் எழும்பணும். ஊழியர் பணத்துக்கு ஊழியர் செய்கிறது அல்ல, பேருக்கு ஊழியர் செய்கிறது அல்ல, தரிசன ஊழியம். முந்தி ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சோக்காஸ் மினிஸ்ட்ரி கிடையாது. இனி கூட்டம் சேர்க்கிற ஊழியம் கிடையாது. முந்தி பாடுபட வருகிறவர்களுக்கு தான் பங்கு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். என்ன கையத்தட்ட காணோம்? அல்லேலூயா. சும்மா ஷோ காட்டிகிட்டே போக வேண்டியதான். ஊழியத்தில் ஒரு புண்ணாக்கு நடக்க போகிறது கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. சிலுவை இருந்தாலும், பாடு இருந்தாலும், உபத்திரவு இருந்தாலும் இயேசு முந்தி முன்னணையில். எத்தனை பேர் வர ஆயத்தப்படுறீங்க? பேசுறது ரொம்ப ஈஸி, கையை உயர்த்திட்டீங்க, ரொம்ப வரும். நான் பேசுகிறேன்னா நான் படுறேன், அந்த பாடெல்லாம் நான் பேசுகிறேன்னா அதில் தான் போகிறேன், அதனால தான் நான் பேசுகிறேன். சொல்லுங்க. முதலிடம், முதலிடம், முன்னணை. என் பங்கு பத்திரமா இருக்கும். சேனையா கிளம்பிடணும். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் திருப்பி பேசுகிறாரு. 7ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் கிதியோன் அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே, இதில் கொஞ்சம் பனி பெய்யட்டும், அதில் கொஞ்சம் பனி பெய்யட்டும், இதில் கொஞ்சம் ஏய் உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் கவலைப்படாது. பாளையத்தின், சத்துருவின் பாளையத்தின் முன்னணியில் போய் கொஞ்சம் காதை கொடுத்து மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன். சிம்பிள் திங். சத்துருவின் பாளையத்தின் முன்னணியில் போய் கேட்டார்கள். காது கொடுத்து கேட்டால் ஒரு சத்தம் கேட்குது, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம்.
உங்கள் ஏரியாவிலேயே இருந்தீங்கன்னா உங்களை பற்றின தரிசனம், உங்களை பற்றி தேவன் வைத்திருக்கிற திட்டம் உங்கள் சர்ச்சுக்குள்ளேயே இருந்தாலும் உங்கள் ஊழியத்துக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு கிழிக்கவும் முடியாது, ஒன்றும் தெரியவும் செய்யாது. ஜஸ்ட் கம் அவுட். அதுக்காக சர்ச்சை விட்டு வெளியே வான்னு சொல்லலை. நீங்கள் ஊழியத்துக்காக ட்ராக்ஸ் கொடுக்க, தேவராஜ்யத்துக்காக நீங்கள் இறங்கி வெளியே வந்து சத்துருவின் பாளையத்தில் வந்து காது கொடுத்து கேட்டாதான் சொல்லுவான். சத்துரு வாயிலிருந்து சவுல் சொன்னது போல 1 சாமுவேல் 26:25 என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அடுத்தவன் வாயிலிருந்து உங்களை குறித்து சொல்லணும்னா நீங்க உள்ள இருக்கக்கூடாது, வெளியே வரணும். டி.எல். ஆஸ்பான் உலகத்தை அசைத்த மனுஷன். இந்தியாவிலிருந்து தோல்வியோடு வெளியே போனவர், டெல்லியில் தோத்து வெளியே போனவர். 1958 மதுரையில் வந்து காலை வச்சாரு. தோத்த டி.எல். ஆஸ்பான் ஜெயத்தோடு திரும்பி போனார். again come back to after 10 years. டெல்லியில் தோத்தார், ஒரு அற்புதம் நடக்கல, ஒருத்தம் கூட ரட்சிக்கப்படலை. பட் again come back to 1958 he was come back to மதுரை. சிபிஎம் சர்ச் நடத்தினாங்க டி.எல். ஆஸ்பானை வச்சு மீட்டிங். என்ன நடந்துச்சு தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் கிடையாது, தேட்டரில் கூட்டம் கிடையாது, மார்க்கெட்டில் கூட்டம் கிடையாது. டி.எல். ஆஸ்பான் கிரவுண்டில் தான் கூட்டம் இருந்துச்சு. அங்கே நின்று ஒரு சத்தம் போட்டார் பாருங்க, சபையே உன் புல்பீட் சபையில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இருப்பதாக, மீதி 6 நாள் தெருவுக்கு போவதாக. சொல்லுங்க, எங்க போகணுமா? அப்படின்னா நான் புல்பீட்டை கொண்டு தெருவில் வச்சுட்டு பாடுறது அப்படி இல்லை. நீங்கள் தான், நான் தான். உள்ளே உட்காரப்படாது. ஞாயிற்றுக்கிழமை உட்காந்தா போதும், மீதி நாள்லாம் தெருவுக்கு போயிடணும். தூத்துக்குடியில் 1500 குக்கிராமம் இருக்கிறது, 480 வருவாய் கிராமம் இருக்கிறது. இதில் 179 வருவாய் கிராமத்தில் சர்ச்சை இல்லை. நம்ம தூத்துக்குடி ஒரு மிஷினரி ஃபீல்டு. தமிழ்நாட்டில் இங்கே திருநெல்வேலி பெரிய மிஷினரிகள் வந்தது தான். ரேணியசையா வந்தது தான், வாக்கரையா வந்தது தான், எமிகார்மைக்காலமாய் வந்தது தான், அசரியாவை கர்த்தர் எழுப்பினார் தான், தாவீது ஐயாவை கர்த்தர் எழுப்பினார் தான், பல தேவ மனிதர்கள் வந்து கிரயம் செலுத்தினார்கள் தான். ஆனால் இன்னும் திருநெல்வேலியில் 102 கிராமத்தில் சர்ச்சை இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் சில கிராமத்துக்கு போர்டே வச்சிருக்கிறான், கிறிஸ்தவர்கள் உள்ள நுழைய கூடாது. சபைக்குள்ளே இருந்தா எப்ப நடக்கும்? வெளியே போ, வெளியே போங்க. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியாது, நீங்க கூட இல்லைன்னா ஒளியும் செய்யவே முடியாது. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியதே, இச்சகம் பேசினோரை அடக்கியதே. கைதூக்கி எடுத்தீரே, தேசத்திலே நிறுத்தினீரே. கைதூக்கி எடுத்தீரே, தேசத்திலே நிறுத்தினீரே. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா வாழ முடியாது, நீங்க கூட இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வெளியே போயிடணும்னே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது ரொம்ப சூப்பர். நான் சர்ச்சு வச்சுருக்கேங்க. சர்ச்சில் 600 பேர் வரதான் செய்கிறாங்க. ஆனால் எல்லார் பேரையும் ஓட்டிடணுன்றுவேன். நீ ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காவா, மதியம் 3 மணிக்கு தெருவுக்கு போயிருன்றுவேன். இல்லையா சொல்லுங்கள். இந்த மாதம் ஒரு ஆத்மா ஒன் டார்கெட் தூக்கிட்டு வந்துடணும். கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவம் எனக்கு தேவையே இல்லை. அவனை வச்சு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு. அவன் சர்ச்சுக்கு வராமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கான். அவனை அவன் தேடுறான். அவனையும் வச்சுக்கிட்டு வீடு வீடாக மேய்ஞ்சிட்டு அலைய வேண்டியது தான். எனக்கு அவர்கள் அல்ல. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அழைந்தார், அன்போடு என்னை அழைக்கின்றாரே இன்றே.
எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தான், இத்தனை காலம் நீ கத்தரின் வேளையிதே கண்டு. ஹல்லேலூயா. வெளியே போங்க, தயவுசெய்து வெளியே போங்க. உங்கள் சத்துருவின் பாளையத்துக்குள்ளே போனால் தான் உங்கள் தரிசனம் என்ன, உங்கள் அழைப்பு என்ன, கர்த்தர் உங்களை எதுக்காக ரட்சித்தார், எதுக்காக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், எதுக்காக அபிஷேகம் பண்ணினார், எதுக்காக பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்தார். வீட்டுக்குள்ளேயே உட்காராதீங்க, வெளியே கொஞ்சம் போய் காதை கொடுத்து கேளுங்க. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். ஆமென். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நப்தலியும் செபுலோனும் அங்கே மரணத்துக்கு துணிந்து முன்னணியில் வந்து நின்றார்கள். மரணம் மரணம் மரணம், வாடா நான் வந்துடுறேன், ஐ எம் ரெடி டு கம். யூதா, யோசுவா மரிச்சாச்சு, யாருப்பா யுத்தத்துக்கு முன்னணியில் போவான்? யூதா முன்பாக புறப்பட கடவன். முன்னாடி வந்தாச்சு. நம்மால் முன்னாடி வந்தாலும் விட்டானா? சிமியான் வா வா குடிச்சாந்து போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி வா, சேர்ந்து முன்னாடி போய் யுத்தம் பண்ணுவோம். முன்னணியில் வரணும். சொல்லுங்க. முன்னாடி வந்தாதான் கர்த்தர் உங்கள் பங்கு பத்திரப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்போதான் பிரசங்கமே ஆரம்பிக்குது, சரியா? முதல் இடத்துல முன்னணியில் வந்தால் நான் சேனை, என் பங்கு பத்திரமா இருக்கும். அவனை தான் கர்த்தர் தேடுறார். எப்படிப்பட்டவனா முன்னாடியில் வரணும்? எரேமியா 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா சாப்டர் 50 verse 8. பாபிலோனை விட்டோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையில் முன்னடக்கிற கடாவா, வா வா வா. எங்க வா? பாபிலோனை விட்டு கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையில் சர்ச்சில் எப்படி வரணுமா? முன்னணையில் இருக்கணுமா? முன்னணையில் நிற்கிற ஒருத்தன் செருபாபேல தான் கர்த்தர் தேடுறார். ஒரு மனுஷனை தான் தேவன் தேடுறார். வந்து நின்ட்டான் பாருங்க. 95 லட்சம் பேரில் 42,500 பேரில் இவன் முன்னாடி வந்து நின்று, நான் வரேன், எருசலேமின் தேவாலயத்தை கட்ட நான் வரேன்னு முன்னாடி வந்துட்டான். அல்லேலூயா. அவன் முன்னாடி வந்தபோது அவனுக்கு அநேக தடைகள் வந்தது. பார்த்தீங்களா? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்னு போட்டிருக்கு. பெரிய பர்வதம் அப்படின்னா மவுண்டன் ஆஃப் ஹிண்டரன்ஸ். பல தடைகள் செருபாபேலுக்கு இருந்தது. அவன் ஆலயத்தை கட்ட வர்றதுக்கு போது பல தடைகள் வந்துச்சு. முன்னாடி வந்தாலே பஞ்சாயத்து சேர்ந்து வரும். நீங்க முன்னணியில் நின்னாலே உங்களை பத்தி பேசுவானுங்க நல்லா. நீங்க முன்னணியில் வந்தாலே உங்களை காரணம் இல்லாமல் பகைப்பார்கள். நீங்கள் முன்னணியில் வந்தாலே காரணம் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் உங்களை பேசுவான். நீங்க முன்னணியில் வந்தாலே நீங்க யோசிக்கவே வேண்டாம், உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பத்தி பேச, எழுத, வைய, அசிங்கமா பேச ஆள்கள் கூட்டம் சேர்த்து அங்க பார்த்து சேர்ந்து எல்லாம் செஞ்சிட்டாலே யூ கேன் understand one thing, நீங்க தான் அந்த சேனை, நீங்க தான் முன்னணியில் நிக்கிற ஆளுன்னு. அல்லேலூயா. ஆமென். நீங்க முன்னணியில் வந்துட்டாலே உங்களுக்கு விரோதமா புரோக்கர் வேலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வராம ஆட்டோமேட்டிக்கா வேற வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கணும்? நான் தான் என் சேனை, நான் தான் முன்னாடி நினைப்பேன். நீங்கள் காது கொடுத்து கூட கேட்காதீங்க. உங்களை வச்சு செய்ய போகிறது பெருசாக இருக்கும். நல்லா கை தட்டுங்க கர்த்தருடைய நாமத்தை. செருபாபேலுக்கு பல தடை வந்துச்சு. முத தடை என்ன தெரியுமா? பெரிய பெரிய பர்வதம்னா பெரிய பெரிய மலை இல்லை, மவுண்டன் ஆஃப் ஹிண்டரன்ஸ். பல மலைகள் தடையை போல அவனுக்கு இருந்துச்சு. தடைகள் தான் மலையை போல மாறிச்சு. என்னென்ன மவுண்டன் தெரியுமா? முத தடை கூட இருந்தவனே அவனை தடை பண்ணினான், எருசலேமின் தேவாலயத்தை கட்ட. ரெண்டாவது யார் தடை பண்ணா தெரியுமா? உள்ள எருசலேமுக்குள்ள நுழைஞ்ச போது அந்நிய ஜாதியார்கள் அங்க எருசலேமில் இருந்தார்கள், அவர்கள் தடை பண்ணினார்கள். மூன்றாவது என்ன தடை வந்துச்சு தெரியுமா? அங்க இருக்கிற யூதர்களும் அல்ல, அங்க இருக்கிற புறஜாதிகளும் அல்ல. மூன்றாவது தடை, எருசலேமுக்குள்ள போன போது ஆலயம் இடிக்கப்பட்டு பெரிய பெரிய மண்மே
மேடு, குப்பை மேடா இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி சரி பண்ணிட்டு ஆலயத்தை கட்ட போறங்கிற 3வது தடை இருந்துச்சு. 4வது என்ன தடை தெரியுமா? பணம் ஒரு பெரிய தடையாய் அவனுக்கு இருந்தது. இந்த 4 தடைகளும் செருபாபேலுக்கு வந்தபோதுதான் ஆண்டவர் சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்னாடி சமபூமி ஆவார். ஏன்னா அவன் முன்னணியில வந்திருக்கிறான். உங்களுக்கு வர்ற தடையை எங்க இருந்தா வரும் தெரியுமா? கூட இருக்கிறவன் அனுச்சு தான் தடையே வரும். சொல்லுங்க, உங்க கூட இருக்கிற ஆளை வச்சு தான் என்னது தடையே வரும். நீங்க எழும்பி கட்டணும்னு நினைக்கும் போது கூட இருக்கிறவன் தான் நிறுத்துவான். எதுக்கு ஆலயம் கட்டணும், எதுக்கு சபை கட்டணும், எதுக்கு இந்த வேலை நடக்கணும், என்னது எழுப்புதல், எல்லாத்தையும் தடை பண்ணுறவன் கூட இருக்கிறவன் தான். 10 பேர் துர்ச்செய்தி, 12 பேர் புறப்பட்டு போய் 10 பேர் துர்ச்செய்தி, 2 பேர் தான் நற்செய்தி சொல்கிறான். 10 பேரும் நடக்காது, இது ஆவாது, இது ஒன்றுமே நடக்காது. கூட இருக்கிறவன் தான் இந்த பேச்சை பேசுவான். இது எப்படி இத்தனை ஆயிரம் பேருக்கு எப்படி அப்பத்தை கொடுக்கறது, எப்படி மீனை பங்கிட்டு கொடுக்கறது, 200 பணம் தானே இருக்கு, எப்படி போசிப்பது? அது அவர் வேலை இல்லைப்பா, உன் வேலை இல்லைடே. கூட இருக்கிற அநேகர் தான் இன்னைக்கு தடை. உங்களுக்கு எழுப்புதலுக்கு தடை யாருன்னு நினைக்கிறீங்க? பிஜேபியா, ஆர்எஸ்எஸ்ஸா? நீங்க பொய்யாவே நினைக்கிறீங்க. சிஎஸ்ஐலன்னா சிஎஸ்ஐ தான், பெண்டிகாசல்னா பெண்டிகாசல் தான், வேற யாருமே தடை கிடையாது. செபிக்கிறவனுக்கு செபிக்கிறவன் தான் தடை, ஊழியஞ்சேரவனுக்கு ஊழியஞ்சேரவன் தான் தடை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கிறிஸ்தவன் அவர் தடை, இவர் தடை, எவருமே தடை இல்லை. யாருக்கும் தடை கிடையாது. வெளியே இருக்கிற ஆளு, வெளியே இருக்க பேய் தான் பல பேரை சபைக்கு கூட்டு வர்றதே பேய் தான். எங்களுக்கு பேய் எவ்வளோ ஊழியம் செய்யுதுன்னு பேய்கிட்ட கேட்டு பாருங்க. அவ்வளோ விசுவாசிகளை சபைக்கு கூட்டு வருகிறது. அப்படியாக அல்லேலூயா. பல பேய்கள் தான் எங்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வருகிறது, நீங்கள் அல்ல. போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தங்கச்சிக்கு பேய் நல்லா பிடித்து விட்டது. அவள் வாலண்டியராக அதை கூப்பிட்டு இருக்கிறாள். அது சொல்லுது, என்கிட்ட 3/4 மணி நேரம் அந்த பேய் என்கிட்ட பேசுது, போராடுது. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் எங்கேயோ பிரசங்கம் பண்ணிட்டு இங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு உட்காந்து, ராம்நாட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 7:30 பிரசங்கம் பண்ண போய் உட்காந்துட்டு இருக்கேன். அது கியா பியான்னு ஆடுது. நான் சொன்னேன், உன்கிட்ட ஓவராக பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஐ எம் ஸோ டயர்ட், சீக்கிரம் போயிடுறியா அப்படின்னு கேட்டேன். என்னை அவுத்து விடு, நான் போகிறேங்குது. கழுதப்பைய 3/4 மணி நேரம் கழிச்சு தான் போனான். ஒரு ஆத்மா வந்துருச்சுலா, கையை தட்டுங்க. நானா போய் அந்த ஆத்மாவை கூட்டு வந்தேன். மிஸ்டர் பேய் கூட்டு வந்தார். சில நேரம் நம்ம தப்பாகவே பேயை புரிஞ்சுக்கிறோம். அவன் தான் தொந்தரவு பண்ணுகிறான், பேய் தான் பேயெல்லாம் ஒரு நாளும் தொந்தரவே பண்ணாது. அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் பல பேய் இருக்கு. பல ஐயோ வாயிலிருந்து வாந்தியா எடுக்கிறேனே ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க. கூட இருக்கிற பல பேய் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கூட இருக்கிறவன் தான் நமக்கு பின்னாடி பேக்லயே குழிய பறிப்பான். அல்லேலூயா. முன்னாடி பார்த்தா பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, பல்ல காட்டுவான். ஆனா அவன் தான் என்ன செய்வான்? புரோக்கர் வேலை பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. முன்னாடி பல்லு பின்னாடி புரோக்கர் வேலை, முன்னாடி பல்லு பின்னாடி அந்த கொல்லை பேச்சு பேசுவான். அண்ணே உங்களை பார்த்ததுல எனக்கு ஹாப்பினே. போடா சத்தம் கட்டாமல் இரு. நான் பல பேரை பார்த்துட்டேன், பல பேரையும் சந்திச்சிட்டேன். எனக்கு ஒன்று தெரியும், நான் முன்னணின்னு இல்லைன்னா இது வரும்னு எனக்கு தெரியும். கூட இருக்கிறவன் எல்லாம் செய்வான்ட்டு தெரிஞ்சு தானே சந்தோஷப்படுகிறேன். அதனாலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறேன். கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் தான் எதிரி. பர்வதமாக நிற்கிறது இன்னைக்கு உலகத்தில் எழுப்புதலுக்கு தடை. அவுட் சைட், நாட் அவுட் சைட் பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ கிடையாது, கிறிஸ்டியன் பீப்புள், கிறிஸ்டியன் ஊழியக்காரன். ஏன் தூத்துக்குடியில் இத்தனை டினாமினேஷன், இத்தனை பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் இன்னும் கிடக்கு. ஜாதிக்கு பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பு, அதுக்கு இந்த பாஸ்டர் ஃபெல்லோஷிப்பு. ஒரு ஆள் ரைட் ரெவரண்டுங்கிறாரு, அந்த ஆள் இந்த ரெவரண்டுங்கிறாரு. ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. துக்கமாக இருக்கா இல்லையா சொல்லுங்கோ. வந்தாள் போனாலெல்லாம் பிஷப்பாக இருக்காங்க நம்ம ஊரில். ரொம்ப துக்கமாக இருக்குது. தூத்துக்குடியில் பிஷப்பும் இல்லை, அது வேற துக்கம் பாருங்க.
தூத்துக்குடிக்கு சாபமா? போன பிஷப்புக்கும் பிஷப் இல்லை, பிஷப் கமிஷனரியாக தான் அவர் வந்தார். தேவசகாயம், இந்த தேவசகாயம் இல்லை, மதுரையில் உள்ள தேவசகாயம். இப்போ இந்த தேவசகாயம் ஐயாவே காணோம். இப்போ மதுரை ஜோசப் ஐயா தான் இப்போ இங்கே கமிஷனரியாக இருக்காரு. இது என்ன தூத்துக்குடிக்கு சாபமா? காரணம் யாருங்க? நம்மன்னு சொல்லுவோம். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். நம்ம மாறவே இல்லை. உட்காந்து இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி நம்ம மாறணும். We have to change. மாறாம எழுப்புதல் வராது. இல்லையா சொல்லுங்க. ஆமென். நான் தான் தடையா இருக்கிறேன். ரெண்டாவது தடை பார்த்தீங்கன்னா, புறஜாதியான ஒருத்தன் தடையா நிற்கிறான். உள்ள வந்துட்டு கட்டக்கூடாதுங்கிறான். செருபாபேலுக்கு அது தடையா இருந்துச்சு, அந்நியர்கள் தடை. மூணாவது தடை நம்ம குப்பமேடா கிடக்குது. எருசலேமுக்குள்ள போய் ஆலயத்தை கட்ட பார்க்குறான், பெரிய பெரிய மண்மேடு குப்பமேடா இருக்கு. எப்படிடா இதை தகர்த்த போறோன்னு அது ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. இன்னைக்கு எருசலேம் ஆகிய சபைக்குள்ள பல குப்பை இருக்கு. என்ன குப்பை? ஆசீர்வாத குப்பை, கிரேஸ் குப்பை. இன்னைக்கு தூத்துக்குடியிலையும் பல ஆசீர்வாத சபையின் பிரசங்கங்கள் வந்து விட்டது. எச்சரிக்கையா இருங்க தேவஜனமே. பாட்டு பாடுற எல்லா பாட்டும் பாடக்கூடாது. தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா சபையும் நல்ல சபை கிடையாது. ஆசீர்வாத உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பல சபைகள் தூத்துக்குடியில் எழுந்து விட்டது. நல்ல போதகர்கள் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள். தூத்துக்குடியில் பரிதாபப்பட்டு அழுது கொண்டிருக்கிறோம். கை கோர்க்க கூடாது, கவனம். நீ சரியில்லை சொல்ல தெரியணும். கை கோர்த்துக்கிட்டு கூட்டணி போட்டு ஓடுகிற ஆள்லாம் ஓடிடணும். எழுப்புதலை விட்டு இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டரை பார்த்தா பல்ல காட்டிக்கிறது, அதுக்கப்புறம் அவர் இப்படி பேசுறாருன்னு சொல்றேன். அதில் நேருக்கு நேர் பேச பழகணும். நான் எப்படி இருந்தேங்க? கையில் பிரேஸ்லெட் போட்டு 2 செயின் போட்டு 2 மோதிரம் போட்டு இருந்தேன். ஆடுவேன், குதிப்பேன், வைப்பேன். ஏன் இன்னைக்கு இப்படி நிற்கிறேன்? கர்த்தர்கிட்ட நெருங்க எல்லாம் மாறிடும். நீ நெருங்க தூரமா போயிட்டு இருக்கிறதுனால தான் உன் சேஞ்ச் மாறிக்கிட்டு இருக்கு. கர்த்தர்ட்ட ஒருத்த உண்மையா மாறினா each and every attitude will be perfect and holy. ஏன்? I am not against jewel. நகைக்கு எகென்ஸ்ட் ஆள் கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, ஏசப்பா கிட்ட நெருங்கிட்டா எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுருவாருன்னு. சீரியஸ். நான் கொஞ்சம் இப்படி போனேன், என் செயின் கலந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நெருங்கினேன், பிரேஸ்லெட் கலந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நெருங்கினேன், ஒரு வைர மோதிரம் கலந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நெருங்கினேன், என் வீட்டுக்காரி என் பேரை போட்ட மோதிரம் அதுவே கட்டாய் பொத்துன்னு விழுந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சது, ஏசப்பா கிட்ட நெருங்கினா எல்லாமே கலந்துரும், எல்லாமே மாறிடும். எல்லாமே மாத்திரவர் தான் இயேசு. இன்னும் மாறலைன்னா எழுப்புதல் வராது. சபைக்குள்ள ஆசீர்வாதம், சபைக்குள்ள போட்டிக்கு ஊழியம் இங்க கிடையாது. எழுப்புதல் வரணும்னா உள்ள இருக்கிற குப்பை வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தோத்திரம். ஒண்ணே சொல்லி முடிச்சிட்டா எங்கேயோ போயிருச்சு தடை. 4வது தடை யாரு? பணத்தடை. பாருங்க, பணத்தடை. சமாரியர்கள் வந்து செருபாபேலுக்கு பணம் கொடுத்தார்கள். நெகேமியாவுக்கு பணம் அங்கே இருக்கிற வேற ஜாதியார் வந்து பணம் கொடுத்தாங்க. நாங்களும் கட்டுறணும். இந்த சோழியே ஆகாது. எவன் பணம் கொடுத்தாலும் ஊழியம் செய்யக்கூடாது. பணம் தாரான்னு ஊழியத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது. காசு கொடுக்குறவன் சர்ச்சுக்குள்ளெல்லாம் ஏறி போய் பிரசங்கம் பண்ணிட சொல்லுங்க. காசுக்காக ஊழியம் இல்லை, இயேசுக்காக ஊழியம். ஆமென் சொல்லுங்க. செருபாபேல் பாருங்க, நோ. ஆனால் கோரேஸ் கொடுத்த பணத்தை மாத்திரம் வாங்கி கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி முடித்தான். அவனுக்கு தெரியும் யார் பணத்தை வாங்கணும், யார் பணத்தை நிராகரிக்கணும்னு அவனுக்கு தெரியும். எரேமியா 50:8 கடைசியாக முடிச்சிடலாம். எரேமியா சாப்டர் 50 verse 8. மந்தையில் முன்னடக்கிற கடா எப்படி நடக்கணுமா? முன்னடக்கிற கடாவாக இருக்கணுமா? மந்தையில் முன்னடைக்கிற கடா முன்னணையில் வரணும். எப்படி வரணுன்றாரு? பாபிலோனையும் விட்டு கல்தேயரையும் விட்டுட்டு முன்னாடி வரணும். பாபிலோன் உலக நாகரிகம், கல்தேயர் உலக ஞானம். பாபிலோன் உலக நாகரிகம், கல்தேயர் உலக ஞானம். உலக நாகரிகத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிடணும். ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் எல்லாம் மாறிடணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஐத்திகு என்கிற வாலிபன் 3வது மாடியிலிருந்து பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டான். அப்படி பாட்டி பிரசங்கம் தான் கட்டிட்டு இருந்தா அப்படி. ஆனால் எங்கே உட்காந்துருந்தான்? எங்க ஜன்னல்ல
நம்ம ஆள் உட்காந்துருந்த இடம் தான் சீக்கு. சன்னல் பிரசங்கம்லாம் நல்லா தான் கேட்க அப்படி, ஆனால் சன்னல் அதான் மயக்கம், நித்திரை மயக்கம், சோர்வு மயக்கம், சோம்பேறி மயக்கம். ஏன் ஜன்னல்? ஏன் ஜன்னலில் யார் இருப்பா? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அங்கே ஏசபேல் ஜன்னலில் அந்த அக்கா சிங்காரித்து கொண்டு மையிட்டு கொண்டு அலங்கரித்து கொண்டு சிலுங்க சிலுங்க சிலுக்கு சிலுக்குன்னு சலங்கை ஒழிக்க நடந்து அவள் 850 தீர்க்கதரிசிகள் உட்காருகிற ஸ்டேஜில் இவ ஒருத்தி மட்டும் உட்காந்துட்டு கிளுகிழுப்பாக இருக்கா பாருங்க, அலங்கரிப்பு. அங்கேருந்து ஏகு பார்க்குறான், பிடிச்சி தள்ளி விடுறா. முடிஞ்சது, அவருடைய மாம்சத்தை எருசலேமின் நாய்கள் தின்னது, தின்று போட்டது. உலக ஐஸ்வர்யம், உலக மயக்கம், உலக சொஃபிசிகேட்டட் லைஃப், இப்பிரபஞ்சத்தின் வேஷம். பைபிள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. நம்ம மட்டும் அப்பப்போ மாறிக்கிறோம். நம்ம மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ட்ரெஸ்ஸில் பரிசுத்தம், மேக்கப்பில் பரிசுத்தம், நடக்கையில் பரிசுத்தம். Each and every attitude will be perfect in your life. ஷோகாஸ் மினிஸ்ட்ரியும் ஷோகாஸ் கிறிஸ்டியன் லைஃப் நமக்கு ஆகவே உலக ஐஸ்வர்யம் வேண்டாம். ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிற போல இருந்தால் நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் ஒருவரையும் இருக்க முடியாது. பிலிப்பியர் 3:18-19 நான் உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் சிலுவைக்கு பகங்கர் என்று அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நாளைக்காகவே கவலைப்படுகிறார்கள். எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றும் எனக்கு கேட்கல. வீடு அவர் தருவார், கார் அவர் தருவார், ஏசி தருவார், பிள்ளைகள் கல்யாணம் தருவார், கடன் பிரச்சனை மாறும், குழந்தை பிறகு, இதெல்லாம் சும்மாங்க. ஏசப்பா அழகாக தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். முன்னணியில் வந்து கர்த்தருக்காக திறப்புல நிற்கிற ஒரு மனிதனாய் நீங்கள் நானும் மாறிட்டா என் பங்கு எனக்கு என்ன தேவையாவது பத்திரமா இருக்கும். கை தட்டுங்க. கல்தேயர் ஞானம், உலக ஞானத்தை விட்டுட்டு தூர போயிடணும். ஆமீன் சொல்லுங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம் உள்ளது, இணக்கம் உள்ளதும் பரிசுத்தமானதும் இருக்கிறது. ஆனால் உலகத்திலிருந்து வருகிற ஞானமோ பேய்த்தனத்துக்கு எடுத்த ஞானமாக இருக்குன்றிருக்கு. யாக்கோபு 3:15, 16, 17 வசனத்தை சொன்னால் பாருங்க. உலக ஞானம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு காடு தெரியும், எனக்கு பாட தெரியும், ஆராதிக்க தெரியும், பிரசங்கம் தெரியும், நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், அதனால கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறவரே அல்ல. மோசையை கர்த்தர் அழைச்சாரு. எப்போ அழைச்சாரு? 40 வயசுலையா? 40 வயசில் நம்ம ஆளாக தான் கிளம்பி வந்தார். எதுக்கு? வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்கில் வல்லவனும் எகிப்தின் சகல சாஸ்திரத்திலும் கற்று தேர்ந்தவனும் இருந்தான். வாக்கு 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 வல்லவன். 40 வயசில் ஒரு எகிப்தனை கொன்று அவனை குழிய தோண்டி புதைச்சாச்சு. பெரிய ஆள் சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீ அவனை கொன்னவன் தானே அப்படின்னு சொன்னோன்னே நம்மால் பறந்துட்டான், பிச்சு பிடுங்கியாச்சு. 40 வயசில் இவரே நான் வாக்கு வல்லவன், எகிப்தில் கற்று தேர்ந்தவன், ஐ எம் வெல் குவாலிஃபைட், ஐ எம் வெல் நாலேஜ் பர்சன், டு யூ நோ ஐ எம் வெல் ப்ரீச்சர் அப்படின்னு வந்து நின்றுட்டு ஆண்டவர் போ ரிஜெக்டடுன்ட்டார். எங்கே போனால்? வனாந்தரத்துக்கு போனான். எத்தனை வருஷம்? 40 வருஷம். இப்போ 80 வயசில் ஏசப்பா ஆண்டவர் தேவன் பிதாவாகிய கர்த்தர் மோசே அப்படிங்கிறார் முச்சடியில். அடியேன் சொல்லும் கேட்கிறேன்றாரு. எப்போ எகிப்தில் உபத்திரத்தை பார்க்கவே பார்த்தேன், ஆளோட்டிகள் நிமித்த விடுகிற கூக்குரலை கேட்க போப்பா கிளம்பி கூட்டுவான்னு சொன்ன ஆண்டவரே நான் திக்கு வை மண் வை. இப்போ சவுண்டு கொடுக்குறாரு. என்னப்பாச்சு? அப்போ வாக்கு, இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, நவ் யூ ஆர் குவாலிஃபைடு, இப்போதான் நீ எனக்கு சரியான ஆளுன்ட்டாரு. நீ குவாலிஃபைடுன்னு நீ நினைக்கும் போது உன்னை கூப்பிட்டுட்டு வந்து ஊழியம் செஞ்சா நீ என்னையே கொன்றுவ. ஒன்றை நடத்துறதுக்கு நான் பெரிய பஞ்சாயத்து பண்ணணும். இப்போ நீ எனக்கு குவாலிஃபைடு. என்ன உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர், ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், பலவானை வெக்கப்படுத்தும்படி பலவீனவைகளையும் இளைவானவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறவர். அவருக்கு எப்போ குவாலிஃபைடுன்னு அவர் நினைப்பாரோ அப்போ தான் நம்மளை கூப்பிடுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏகாம்பரம்னு எனக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீ ரிஜெக்டட் தங்கம், போகலாம் கிளம்புன்றுவார். அதனால தான் பேதுரு படிக்காதவரை யூதர்களுக்கு அப்போஸ்தலனாகவும் படித்த பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகவும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவ. ஏன் ஞானம் ஒன்றுக்கு உதவாது, எங்கள் அப்பா ஞானம் வேற லெவல். எழும்பி நில்லுங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில்
சமாரியாவில் பெரிய பஞ்சம். பெனதாத் முற்றுகை போட்டான். உள்ளே வர்றவன் வெளியே வர முடியல, வெளியே இருக்கிறவன் உள்ளே போக முடியல. பிள்ளைகளை ஆக்கி சாப்பிடக்கூடிய நிலைமை. என்னாச்சு? எலியா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஜனங்கள் எல்லாரும் பட்டணத்தில் பெரிய பஞ்சத்தில், பெரிய பாவ போராட்டத்தில் இருக்காங்க. பெரிய பஞ்சம். என்னது? பெரிய பஞ்சம். பஞ்சம் பஞ்சம் பஞ்சம், பெரிய பஞ்சம். நாளே 4 குஷ்டரோகி. இங்கே இருந்தாலும் செத்து போவோம்டா, அங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம். இங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம், அங்கே இருந்தாலும் செத்து போயிடுவோம் அப்படின்னு 4 குஷ்டரோகி சொல்ல, கையில் அரிக்கு, காலில் அரித்து, மூக்கரித்து, காதரித்து, கண்ணில் அங்கே இருக்கிற புருவம் அரிக்கப்பட்டு சீல் வடிந்து கொண்டு நடக்க பலன் இல்லை, ஆளுகை இல்லை, அதிகாரம் இல்லை, அடையாளம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் சத்துருவின் பாளையத்தின் முன்னணியில் போவோம் என்று சொன்னபோது ரதத்தின் இரைச்சலையும் குதிரையின் இரைச்சலையும் கர்த்தர் உண்டாக்கி அவர்கள் முன்னணியில் போனபோது சத்துருக்கள் பாளையத்தில் ஒருவரும் இல்லாதிருந்த போது 4 குஷ்டரோகி உள்ளே போய் சாப்பிட்டு எழுந்து அந்த பொருட்களை எடுத்து ஒரு பாளையத்தில் சத்துரு இல்லை என்று கூடாரத்துக்குள்ளே ஒளித்து வைத்து சாப்பிட்டார்கள். திரும்ப 2வது முறை எடுத்து கூடாரத்துக்குள்ளே ஒளித்த போது ஆவியானவர் 4 பேருக்குள்ளும் கிரியை செய்கிறார். இது நாம் செய்கிறது நியாயம் அல்ல. தேசம் பஞ்சத்தில் இருக்கும் போது நாம் இப்படி அனுபவித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது நியாயம் அல்ல. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் கேட்க கிடைக்கப்பெறாத ஒரு பஞ்சகாலம் வரும். லூக்கா 8:18 சொல்லுகிறது விசுவாச பஞ்சம் வரும். மத்தேயு 24:12 அன்பு தணிந்து போகிற பஞ்சம் வரும். ஆவியானவருடைய பஞ்சம் வரும். இந்த பஞ்சகாலம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த பஞ்ச காலத்தில் நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தியா அடைஞ்சு இருந்து வாழ்றது தேவனுக்கு பிரியமில்லாதது. கர்த்தர் சொல்றார், இது பஞ்சகாலம். நீ பஞ்சத்தில் நீ நற்செய்தி அறிவிக்காம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற சோம்பேறியா இருக்கக்கூடாது. இன்னையோட தேசம் மாறணும், தூத்துக்குடி மாறணும். நாங்கள் எழுந்து பாளையத்தின் முன்னணியில் போகணும். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது நற்செய்தி. திறப்பட நிற்கிற ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். இந்த இரவு முன்னணியில் வருகிற ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாய் இழந்தார், அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தார், ஆத்துமாய் இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் செயல்படும் நேரம். இங்க பாருங்க, ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். ரிச்சர்ட் உம்ராண்டை எத்தனை பேருக்கு தெரியும்? ரிச்சர்ட் உம்ராண்டை ருமேனிய தேசத்தில் 14 வருஷம் போராடி சிறைச்சாலையில் இருந்தார். 8 வருஷம் முதல் சிறைச்சாலை. 1 வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. இனிமேல் உனக்கு சிறைச்சாலை இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க. 1 வாரமும் ப்ரீச் பண்ணார். திருப்பி அவர் ஜெயிலில் போட்டு தொடர்ந்து 14 வருஷம் சிறையிருப்பில் இருந்தார். நியர்லி 14 லாங் இயர்ஸ். அவர் புத்தகத்தில் ஒரு வாலிப பையனை பற்றி எழுதியிருக்கிறார், ஒரு வாலிப மகளை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த வாலிப மகளை பற்றி எழுதியிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவளிடத்தில் எத்தனையோ முறை இயேசுவை சொல்லாதேன்னு சொல்லியிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஆனாலும் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருந்திருக்கிறார். எவ்வளோ தடவை கண்டித்திருக்கிறார்கள், சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார். வாலிப மகள் என்ன ஆனாலும் பரவாயில்ல. பல ஊழியர்கள் இயேசு தெய்வம் அல்ல, கம்யூனிஸ்ட் வாழ்க என்று மறுதலித்து போனார்கள். ஆனால் இவளோ இயேசுதான் தெய்வம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் பல முறை எச்சரித்தும் அவள் ஒன்றும் கேட்கல. கடைசியா
அவருடைய திருமண நாள் வந்தது. மணமகனுடைய கையை பிடிக்கிற அந்த நேரத்தில் அவள் கையை போலீஸ் அதிகாரிகள் பிடித்தார்கள், கம்யூனிஸ்டுக்காரர்கள் பிடித்தார்கள். தரத்தரவென்று இழுத்து போனார். அதே ஆலயத்தில் வச்சு சொன்னார், என்னுடைய கல்யாண பரிசு இயேசு என்னை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிற பரிசுன்னு. முன்னணையில் போனார். 3 வருஷம் சிறைப்பாடுகள், சிறையிருப்பில் மிக கொடியமான வேதனைகள், அழகுமேனி, சிவந்த ரூபம், அழகான உடல் அழகு. அப்படிப்பட்ட மகளை சிறைச்சாலையில் 3 வருஷம் பாடுகள் துன்பத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட மகள் 3 வருஷம் கழித்து வெளியே வராள். மெலிந்த தோளும் எலும்போடு மெலிந்த உடலோடு அசிங்கமாக கருகருத்து வெளியே வருகிறாள். அவனுடைய கணவன் கட்ட போகிற மணமகன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். பார்த்தா அடையாளம் தெரியல, ஆனால் அவளுடைய உள்ளான மகிமையை வெளியே பார்த்தான். வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சா, முத்தம் கொடுத்தான். வா, கிறிஸ்துவுக்காக பாடுபடுவோம் என்று அழைத்து கொண்டு போனான். இன்னைக்கு வாழ அல்ல, இயேசு நம்மளை கூப்பிடுறது. முன்னணியில் வந்து எருசலேமுக்கு இயேசு முந்தி நடந்தது போல முந்தி. நம்ம படுற பாடெல்லாம் பாடே இல்லை சிஸ்டர், பிரதர். நம்ம படுற பாடுகள் எல்லாம் பாடுகளே கிடையாது. பல பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகள் அன்கம்பேரபிள், ஒப்பிட்டு பார்க்க கூட முடியாது. நம்மெல்லாம் சும்மா சப்பைக்கு ஊழியம் செய்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் கேவலமாக இருக்கு. ஒன்றுமே இயேசுக்கு செய்யலை. எவ்வளவு பெரிய தரிசனத்தோடு எத்தனை தெய்வ மனிதர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். நான் ஏன் இன்னும் முன்னாடி வராமல் இருக்கேன்? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறதோ, கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றோம். கைகளை உயர்த்தி நான் முன்னணியில் வர்றேன், நான் முதலிடத்துல வர்றேன். என் பங்கு பத்திரமா இருக்கட்டும். எனக்கு அங்குதான் பங்கு, இந்த பூமியில் அல்ல. என் பங்கு பரலோகத்தில் இருக்கிறது. என் பங்கு அங்கே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதா? செக் யுவர் ஷேர் சிஸ்டர் அண்ட் பிரதர். பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறதோ, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். இங்க பாருங்க, இயேசுக்காவது ஏதாவது செய்வீங்களா அப்படின்னா நான் இந்த இரவு கேட்க வரல. இயேசுக்காவது ஏதாவது செய்வீங்களா? இயேசுக்காக ஊழியம் செய்வீங்களா? ஏதாவது செய்வீங்க? அந்த வேலையே வேண்டாம் சிஸ்டர் பிரதர். இயேசுக்காக ஊழியம் பார்ப்பேன், இயேசுக்காக பாடு சகிப்பேன், இயேசுக்காக மரணத்தின் விளிம்புக்கு போனாலோ மரணத்துக்கு செவலும் நப்தலி மூல துணிந்து நிற்பேன். எதுக்குனாலும் நான் முன்னணியில் வருவேன். என் பேர் வேண்டாம், எனக்கு பிரஸ்தாபம் வேண்டாம், எனக்கு சேர் வேண்டாம், எனக்கு கனம் வேண்டாம். என் பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு மைக்கு வேணும்னு அவசியம் இல்லை, என்ன பிரசங்கத்துக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, என்ன பாட்டு ஆராதனைக்கு கூப்பிட்டு ஹானர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. I don't want anything for this world. I need gospel. I need soul. I need soul. எனக்கு ஆத்துமா வேணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கை உயர்த்தி. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிரு. முன்னாடி வந்துருவீங்களா? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிரு காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம்,
அந்த கிருபைய, அந்த அபிஷேகத்தை எங்க முழு இரவு ஜெப ஐக்கியத்துக்கு இப்போ நாங்க ரிலீஸ் பண்றோம் ஆண்டவரே. எங்க முழு இரவு ஜெபம், எங்க தூத்துக்குடி முழு இரவு ஜெபம் இத்தனை வருஷம் முன்னணியில நின்று ஒரு மாதம் விடாதபடி நின்று கொண்டிருந்தபடினால்தான் இத்தனை திருச்சபை, இத்தனை ஊழியர்கள், இத்தனை பாதுகாப்பு, இத்தனை ஆசீர்வாதம் இன்னும் பெருகுவதாக, இன்னும் எழும்புவதாக, இன்னும் முன்னணியில வருவதாக. கை தட்டி அப்பாவை ஆர்ப்பரித்து ரிகந்த நகடதனா உடகந்து நாடதனா ரபா லதரியா கரலபா. முன்னாடி வருவோம்பா, முன்னணியில வருவேன் ஆண்டவரே. முதலிடத்துல வந்தால் பங்கு பத்திரம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். டாக்டருக்காக, பாலாஜிக்காக, ஆரோக்கியராஜ் பிரதருக்காக, ஆண்டவரே இன்னும் பாலசிங் பிரதருக்காக, கூட இணைந்து நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, பாஸ்கர் பிரதர் குடும்பத்துக்காக, தம்பிமார்களுக்காக, எல்லா பிரதருக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரேமமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கரமுடைய மகனோடு கூட வழி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இங்கே பொறுப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், தொடர்ந்து காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொண்டு போகட்டும். நீங்கள் அவரை தேடினபடினால் இன்றைக்கு உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அவரை தேடின நாட்களில் உசியாவின் காரியம் வாய்த்தது, உம்முடைய பிள்ளைகளின் காரியம் வாய்ப்பதாக, வியாபாரத்தில் வாய்ப்பதாக, குடும்பத்தில் வாய்ப்பதாக, பிள்ளைகள் வாழ்க்கையில் வாய்ப்பதாக, தொழிலில் வாய்ப்பதாக, ஊழியத்தில் வாய்ப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.